ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஏன்னா ரொம்ப சூப்பரான கேக் வந்து எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீட்டிலே செய்யலாம், ரொம்ப ஈஸியாக, எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சின்ன கப்பில் வந்து அரை கப்பு சக்கரை, அந்த 2 முட்டையை வந்து மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட அரை கப்பு வந்து சக்கரை போட்டு நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம மாற்றிக்கணும். எந்த பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதை மாற்றிக்கிட்டு, எந்த கப்பில் நம்ம சக்கரை எடுத்தோமோ அந்த கப்பில் நான் 1 கப்பு அளவுக்கு வந்து சக்கரை எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஃபுல் மாவையும் போட்டுக்கணும். பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் இருந்தால் பால் சேர்த்துக்கலாம், தண்ணி இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேக் பேன் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் உள்ள பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஏர் பபிள்ஸ் வர வரைக்கும் தட்டி விட்டுக்கோங்க. ஒரு இட்லி பானை இந்த மாதிரி குண்டா இருந்துச்சுன்னா வச்சு அடியில் ஒரு வேஸ்ட் பிளேட் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கேக்கை வச்சு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு 45 மினிட்ஸ் இல்லை வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஒரு 1/2 hour அழகாக கேக் வந்து வந்துடும். எப்படி வெந்துச்சா வேகலையான்னு பார்க்குறது ஒரு கத்தி எடுத்து நீங்கள் உள்ளார விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கேயுமே ஒட்டாமல் ஈவனாக வந்துட்டு இருந்துச்சுன்னா அழகாக இதாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஆற விட்டு தான் அதுக்கப்புறம் எடுக்கணும். அப்போ தான் கேக் உள்ளார இருக்கும் போது சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கவுத்து போட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது. கேக்கே வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுகர் வேணுங்கிறவங்க நீங்கள் நிறையா கூட சுகர் சேர்த்துக்கலாம். நான் அரை கப் தான் சேர்த்துக்கிட்டேன். தேங்க்யூ டு ஆல்.